அண்மை செய்தி. இண்டிகோ விமான நிறுவனம் மீது அமைச்சர் TRB ராஜா அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், என்ன காரணம்? முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழக தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா இண்டிகா விமானத்தின் மீதும் அதே போல திருச்சி விமான நிலையத்தின் மீதும் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கிறார். இன்று மதியம் சென்னையிலிருந்து புறப்பட்டு திருச்சி சென்ற இண்டிகோ விமானம், அந்த விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதாகவும் அதன் காரணமாக சுவாசிப்பதில் பிரச்சனை ஏற்பட்டதாகவும் அந்த ஏசி சரியாக வேலை செய்யாத காரணத்தால் அவர்களுக்கு வியர்த்து மூச்சு முட்டுவது போல பிரச்சனை ஏற்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த விமானத்தில் செல்வது ரோலர் கோஸ்டரில் செல்வது போன்ற ஒரு மோசமான அனுபவத்தை ஏற்படுத்தியதாகவும் பயணிகள் எல்லாம் உயிரை கையில் பிடித்தபடி அமர்ந்திருந்ததாகவும் அவர் விமர்சித்து தன்னுடைய அந்த எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டிருக்கின்றார். குறைவான கட்டணத்தில் விமான பயணம் என்பதற்காக பாதுகாப்பிலும் குறைவு என்றும் சிக்கனப்படுத்தக்கூடிய வேலையும் ஈடுபடக்கூடாது என்றும் இது நுகர்வோருடைய சட்ட பாதுகாப்பின்படி இது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டிய விவகாரம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். தமிழக அரசு தொடர்ந்து திருச்சியை ஒரு தொழில் நகரமாக மாற்றுவதற்கு தேவையான பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் இந்த நேரத்தில் இப்படி ஒரு அனுபவம் ஏற்பட்டால் பயணிகள் இதனை விரும்ப மாட்டார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். திருச்சியை பொறுத்தவரையிலே இந்த விமான நிலையத்திற்கு பல்வேறு வெளிநாட்டிலிருந்து வரக்கூடியவர்களும் பலரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கிய விமான நிலையங்களில் ஒன்றாக திருச்சி விமான நிலையம் இருக்கக்கூடிய நிலையில் இங்கு பணியாற்றக்கூடிய நபர்களும் ஊழியர்களும் மிக சிறப்பான உலக தரத்திலான அந்த சேவைகளை வழங்க வேண்டும் என்றும் அதிகமான விமானங்களை இயக்கி வரக்கூடிய இண்டிகோ இது போன்ற விமானத்தை இயக்குவது ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் மத்திய விமான துறை என்பது இதற்கு தேவையான கண்காணிப்பு செய்வதோடு மட்டுமில்லாமல் இது போன்று தவறு செய்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இந்த இண்டிகோ விமானம் இது போன்ற தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும் எனவும் திருச்சி விமான நிலையம் உலக தரத்திலான விமான நிலையங்களுக்கு இணையாக செயல்பட வேண்டும், அதனுடைய ஊழியர்கள் அதனை உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஏர் கண்டிஷனர் வேலை செய்யாததால் பயணிகள் வியர்த்து விறுவிறுத்து போனதாகவும் பைலட்டின் மோசமான தரையிறக்கம் காரணமாக பயணிகள் இருக்கையின் கைப்பிடியை இறுக பற்றிக் கொண்டிருந்ததாகவும் இண்டிகோ விமான நிறுவனம் மீது அமைச்சர் TRB ராஜா அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.